Hi friends, welcome to online coaching. இப்போ நம்ம Tallyல கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல Tally உங்களை சிஸ்டமோட இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்கள் கம்ப்யூட்டரில் Tally இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். இல்லைனா ஆல் ப்ரோக்ராம்ஸில் Tally ERP 9ங்கிற ஃபோல்டருக்குள்ளே Tally ERP 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்துடல அப்படின்னா நீங்கள் ஆல் ப்ரோக்ராம்ஸில் Tally ERP 9ல் இந்த மாதிரி புக்கு ஃபார்மேட் இருக்குல்ல Tally ERP 9க்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி இங்கே பின் ஃப்ரம் ஸ்டார்ட் மெனுன்னு வரும். ஆக்சுவலி நான் வந்துட்டு ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் அன்பின் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு பின் ஃப்ரம் ஸ்டார்ட் மெனு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இங்கேயே நம்ம எடுத்துக்கலாம். ஆச்சுங்களா? நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது Tally ERP 9. ஓகேங்களா? இதில் நம்ம எப்படி கம்பெனி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல Tally ERP 9 ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு அந்த லோகோ ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன் வரும். இது நான் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணலை. ஸோ லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணாதால எனக்கு இந்த மாதிரி வருது. ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோ வராது. இந்த ஆக்டிவேட் லைசன்ஸ் கீ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவேட் லைசன்ஸ் கீக்குள்ளே போயிட்டு அதில் நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணலை, அதனால் நான் உங்களுக்கு எஜுகேஷ்னல் மோடில் தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோடை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் இருக்கிற கீஸை யூஸ் பண்ணி அப் ஆரோ டவுன் ஆரோ யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வரும். மவுஸ் மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீபோர்டில் அப் ஆரோ யூஸ் பண்ணுறேன், மேலே போகுது. டவுன் ஆரோ யூஸ் பண்ணுறேன், கீழே வருது. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒர்க் இன் எஜுகேஷனல் மோடில் சில்வர் எடிஷன் மோட், கோல்டு எடிஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஓப்பன் ஆகுது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் யூசர், ஒரு சிஸ்டம் மட்டும் யூஸ் பண்ணுறது. இது அன்லிமிட்டெட் மல்டி யூசர். ஓகேங்களா? அதுதான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சிங்கிள் எடிஷன் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணினதுக்கும் இப்போ நம்ம எடுக்கிற ஒர்க்கிங் எஜுகேஷ்னல் மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. டேட் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோடில். இதே ஆக்டிவேட் லைசன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டு சேஞ்ச் பண்ண முடியும். பட் Tallyக்கு டேட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் உங்களுக்கு சில்வர் எஜுகேஷன் மோடில் சொல்லிக் கொடுக்குறேன். சில்வர் எஜுகேஷன் மோட் என்ட்ரு கொடுங்க. இது நான் ஏற்கனவே கம்பெனி பாஸ்வேர்டு வச்சுருந்ததால் இந்த மாதிரி வரும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வராது. சப்போஸ் இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா கூட எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங் விண்டோ இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? அதில் கம்பெனி இன்ஃபோ, செலக்ட் கம்பெனி. நான் ஆல்ரெடி கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஓப்பன் பண்ணி மட்டும் பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் கம்பெனிக்கு போங்க. இல்லை நான் புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் கம்பெனிக்கு வாங்க. ஓகேங்களா? பேக்கப் அப்படிங்கிறது இப்போ நம்ம சிஸ்டமில் இருக்கிறத சிடி ஃப்ளாப்பி அதில் காப்பி பண்ணோம் அப்படின்னா பேக்கப் யூஸ் பண்ணுங்கள். ரீஸ்டோருங்கிறது சிஸ்டம் சிடி பென்ட்ரைவில் இருக்கிறத சிஸ்டமுக்கு போடணும் அப்படின்னா ரீஸ்டோரை யூஸ் பண்ணிக்கோங்க. குவிட் அப்படிங்கிறது வெளியில் வர்றதுக்காக நான் முதல்ல கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் கம்பெனின்னு கொடுங்க. நான் மவுஸை தான் யூஸ் பண்ணுறேன், கீபோர்டை தான் யூஸ் பண்ணுறேன். அப் ஆரோ டவுன் ஆரோ கொடுத்து கீபோர்டு யூஸ் பண்ணுங்கள். க்ரியேட் கம்பெனியில் கர்சரை வச்சு என்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெட் கலரில் காமிக்குது பாருங்கள், எஸ் எல் சி பி ஆர் கியூ, அதை கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நான் கர்சர் வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் மவுஸையும் டச் பண்ணலை, கீபோர்டில் சியை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு க்ரியேட் கம்பெனி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த டைரக்டரி சி Tally ERP 9 டேட்டாங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் போயிட்டு உங்கள் கம்பெனிங்க சேவ் ஆக போகுது. இப்போ நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய கம்பெனி நேம் எஸ்எஸ் ஆன்லைன் கோச்சிங் அண்ட் கோ கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன். கோச்சிங் அண்ட் கோ. இப்போ ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். என்டர் கொடுங்க. கீழே மெயிலிங் நேம் வரும். மெயிலிங் நேமில் மேலே என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் கீழே வரும். இதில் நீங்கள் அட்ரஸ் கொடுங்க. இப்போ நான் அட்ரஸ் நம்பர் 12 5th Cross Abigare Main Road
கேஜிஹள்ளி பெங்களூர் கொடுத்துருக்கேன். ஸோ போதும் அப்படின்னா என்டர் கொடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வெளியில் வந்துடும். இதில் உங்கள் கண்ட்ரியோட நேம் கொடுங்க. இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, எந்த கண்ட்ரி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் இந்தியா கொடுக்குறேன். இந்தியான்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த கரன்சி சிம்பிள் ஆர்எஸ்னு வந்திருக்கும். இல்லை நான் இந்தியா கொடுக்கல, இந்தோனேஷியா, மலேசியா அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கரன்சி சிம்பிள் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இந்தியான்னு கொடுக்குறேன். என்டர் கொடுங்க. ஸ்டேட் கொடுங்க. ஸ்டேட்டில் கர்நாடகா ஒரு 2-3 லெட்டர் டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸில் காமிக்கும். என்டர் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ தமிழ்நாடு அப்படின்னா TAMன்னு கொடுத்தீங்கனாலே ஹைலைட் பண்ணிடுச்சு பாருங்கள். நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இப்போ நான் கர்நாடகான்னு கொடுக்குறேன். பின்கோடு கொடுங்க. டெலிஃபோன் நம்பர் சொல்லுங்கள். மெயில் ஐடி, என்டர் கொடுங்க. இந்த இந்தியா நம்ம சூஸ் பண்ணோன்னுமே இங்கே கரன்சி சிம்பிள் RS அப்படின்னு வந்துருச்சு. என்டர் கொடுங்க. மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரியா இல்லை அக்கௌண்ட்ஸ் ஒன்லியா? ஒன்லி மணி பேஸ்டு மட்டும் இந்த கம்பெனி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லின்னு கொடுங்க. இல்லை மணி வித் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது இங்கே ஐட்டம், அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது அமௌண்ட் பேஸ்ட். மணி பேஸ்ட் அக்கௌண்ட்ஸ், ஐட்டம் பேஸ்ட் இன்வென்ட்ரி. ஸோ ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரின்னு கொடுங்க. இல்லை எனக்கு அக்கௌண்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லி கொடுங்க. இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அப்புறமா நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம், அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்கே ஃபினான்ஷியல் இயர் கொடுக்கணும். எவ்ரி இயர் ஃபினான்ஷியல் இயர் வந்துட்டு 1 ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகும். இயர் என்ன இயர் வேணுமோ அந்த இயர் கொடுங்க. புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் எந்த இயர்லேருந்து மீன்ஸ் எந்த மந்த்லேருந்து உங்கள் கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படிங்கிறதுல கொடுக்கணும். இப்போ நான் 1/5/2020 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் கொடுங்க. ஸோ இந்த பார்ட்டெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு வரேன். ஜஸ்ட் ஜென்ரலாக நம்ம கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் கொடுக்குறது அதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பேஸ் கரன்சி சிம்பிள், இந்த பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன் ஸோ டிஃபால்ட்டாக செட் ஆகியே வந்திருக்கு. இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். பேஸ் கரன்சி சிம்பிள் நம்ம இந்தியான்னு கொடுத்துருந்தோம். இந்தியாவுக்கு இங்கே RS வந்துருச்சு. அதே பேஸ் கரன்சி சிம்பிள் தான் இங்கே வந்திருக்கு. அதோடைய ஃபார்மல் நேம் தான் இந்தியன் ருப்பீஸ் அப்படின்னு வருது. நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ், எவ்வளோ டெசிமல் பிளேசஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு நோட்பேடில் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு பைசே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 500.50 பைசே. ஓகேங்களா? இதில் இந்த 500 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருப்பீஸ். இந்த 50 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த 50 அப்படிங்கிறது பைசே. ஓகேங்களா? இந்த பைசே தான் உங்களுக்கு எத்தனை வேணும் அப்படிங்கிறது, எத்தனை டெசிமலில் பிளேசஸில் வேணும் அப்படிங்கிறது. இங்கே நான் 2 அப்படிங்கிறதால இங்கே 2 இங்கே 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் வரும். சப்போஸ் இந்த இடத்துல நான் 3 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500.050 அப்படி வரும். ஓகேங்களா? இதே 4 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 00050 அப்படின்னு வரும். ஆனால் நம்ம 4க்கு மேலே கொடுக்க முடியாது. இப்போ நான் இந்த இடத்துல நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்பெல்லிங் எரர் அப்படிங்கிறத காமிக்குது. ஓகேங்களா? இப்போ அதே நம்ம 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3க்காக இது நமக்கு 4 நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் கொடுக்கும்போது இந்த ஃபார்மேட்டில் வரும். 2 அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட்டில் வரும். 1 அப்படிங்கன்னா 500.5 ஒரு டிஜிட்டில் வர்றது. இப்போ நமக்கு டெசிமல் பிளேசஸே வேண்டாம், ஒன்லி 500 மட்டும் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் 0 கொடுத்துக்கலாம். ஸோ மோர் தென் 4 நாட் அலோட். இப்போ 0 அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் 2 அப்படின்னு கொடுத்துட்டு வரேன். நெக்ஸ்ட்டு ஈஸ் சிம்பிள் சஃபிக்ஸ்டட் டு அமௌண்ட்ஸ். என்ன சிம்பிள்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ருப்பீஸ் 500 இப்படி வேணுமா, இல்லை 500 ருப்பீஸ் இப்படி வேணுமா, இந்த ஃபார்மேட் வேணும் அப்படின்னா இந்த பிளேஸில் நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கணும். இந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நோனே இருக்கட்டும்.
ஆச்சுங்களா? நெக்ஸ்ட்டு என்டர் சிம்பிள் ஃபார் டெசிமல் போர்ஷன். இந்த சிம்பிள் இதுதான் டெசிமல் போர்ஷன். சிம்பிள் ஃபார் டெசிமல் போர்ஷன் பைசே. அந்த 0.50 அப்படிங்கிறது பைசே அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்டர். ஷோ அமௌண்ட்ஸ் இன் மில்லியன்ஸ். மில்லியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 1 lakh வேணும் அப்படின்னா 1 lakh எப்படி கொடுக்கலாம்? இந்த ஃபார்மெட்டில் கொடுக்கலாம், அதே இந்த ஃபார்மெட்லேயும் கொடுக்கலாம். இது இந்தியன் சிஸ்டம், இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இந்த இந்தியன் சிஸ்டமில் இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இந்த இந்தியன் சிஸ்டமில் அந்த இடத்துல நோ, ஷோ அமௌண்ட்ஸ் இன் மில்லியன்ஸ், இது நோவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இந்த ஃபார்மெட்டில் வரும். இதுவே அந்த இடத்துல நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு நோலே இருக்கட்டும். புட் ஏ ஸ்பேஸ் பிட்வீன் அமௌண்ட் அண்ட் சிம்பிள். எது அமௌண்ட்டு? இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த சிம்பிளுக்கும் மிடில் ஸ்பேஸ் வேணுமா வேண்டாமா? வேணும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, வேண்டாம்னா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு டெசிமல் பிளேசஸ் ஃபார் பிரிண்டிங் அமௌண்ட்ஸ் இன் வேர்ட்ஸ். இந்த டெசிமல் பிளேசஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, 50 பைசே 45 பைசே, அதெல்லாம் பிரிண்டிங்லேயும் வரணுமா அப்படிங்கிறத இங்கே சொல்லணும். எனக்கு பிரிண்டிங் வேண்டாம் அப்படின்னா 0 கொடுத்துருங்க. ஒன்லி உங்களுக்கு அமௌண்ட்டு மட்டும் வரும், என்ன வராது? டெசிமல் பிளேசஸ் வராது, அதாவது பைசே வேல்யூஸ் வராது. ஓகேங்களா? 2ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 15 வந்துச்சு அப்படின்னா 50 பைசே அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ நான் 0 கொடுத்துட்றேன். இதை சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. என்டர் லாஸ்ட் வரைக்கும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணணுமான்னு கேட்குது இல்லைங்களா, இதுதான் சேவிங் மெத்தட். ஆமாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்டர் கொடுக்குறேன். வேண்டாம் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை கீபோர்டில் எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இப்போ எஸ் அப்படிங்கிறதுக்கு எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ உங்களோட கம்பெனி க்ரியேட் ஆகிடுச்சு, எஸ்எஸ் ஆன்லைன் கோச்சிங் அண்ட் கோ அப்படின்னு. இதை நான் ஷட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனி இன்ஃபோன் வந்துச்சு. எப்போ நம்ம ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணி இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அப்போ அந்த கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற மோடு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா Alt F1 யூஸ் பண்ணி ஷட் டவுன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா Alt F3 போயிட்டு ஷட் கம்பெனி அப்படின்னு கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கம்பெனியாக க்ளோஸ் பண்ணுமான்னு கேட்குது, ஆமான்னு கொடுக்குறேன். க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ டேலியை விட்டே வெளியில் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை குவிட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுறேன் கீபோர்டில், திரும்பவும் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த விண்டோ வரணும், குவிட் எஸ்ஆர் நோ அப்படின்னு. ஆமாங்கிறதுக்காக நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த டேலியே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும்.